ஹலோ கைஸ், வெல்கம் டு வேற மாதிரி விளாக்ஸ் யூடியூப் சேனல். என்னோட பேர் விஜய். என்னோட ஆம்பிளிஃபயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஹெவியாக ஆர்சிஏ கேபிள் சொல்லுவாங்க, இது வாங்கியிருக்கேன். சரி, இது பயன் என்ன, இதோட ஃபுல் டீட்டெயில் சொல்லியிருக்கேன். இதோட ப்ரைஸ் அந்த ஆடியோ டெஸ்டிங் வீடியோலாம் போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் நான் சொல்லுகிற விஷயங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. ஸோ வாங்க போகலாம். ஓகே கைஸ், இந்த ஆர்சி கேபிள் வந்து நான் எங்கே வாங்கினேன்னா சென்னை ரிச்சி ஸ்ட்ரீட்டில் தான் வாங்கினேன். நிறைய கடை இருந்தது. ஸோ இதோட ஆர்டினரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வாங்கும்போது 600 நான் ரிச்சி ஸ்ட்ரீட்டில் வாங்கும்போது 300 தான் வாங்கினேன். பேசி செக் பண்ணிவிட்டு வாங்கிட்டேன். செம்ம ஹெவி குவாலிட்டி மெட்டல் இது. ஸோ ஒரிஜினல் சவுண்டு அவுட்புட் வந்து உங்களுக்கு ஆம்பிளிஃபயர் எடுத்து வந்து ஸ்பீக்கர் கூட ஆல்ரெடி நான் ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள். பழைய இது டிவிடி பிளேயரில் இருந்தது. நான் அதை தூக்கி இதில் போட்டிருந்தேன். ஸோ ஆம்ப் வாங்கும்போது நான் ஆர்சிஏ கேபிள் வந்து வாங்கணும்னு நினச்சேன். இப்போ வந்து ஃபால்ட் ஆகிடுச்சு பழைய ஆர்சிஏ கேபிள். ஸோ என்னோடய டிவி வந்து எம்ஏ டிவி. இதில் வந்து டிடிஎஸ் சப்போர்ட் இருக்குது. அதனால் வந்து ஹெட்ஃபோன் ஜாக் அவுட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதில் கொடுத்துட்டிங்கன்னா வந்து ஆம்ப்ளிஃபயர் அந்த பின்னு கொடுக்கணும், லெஃப்ட் ரைட்டு. நீங்கள் கொடுத்தீங்கன்னா சம் அவுட்ஃபிட் வரும், நல்லாயிருக்கும். 2.1 ஸ்டீரியோவாக கனெக்ட் ஆகி உங்களுக்கு செம்மையாக இருக்கும். இது பழசு. இதில் 3 கோடு இருக்குது. 3 கோடுனா லெஃப்ட்டு ரைட்டு வீடியோ அவுட்புட்டு. ஸோ மஞ்சள் இருந்துச்சுன்னா வீடியோ அவுட்புட் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2.1 தான் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். ரெட்டு ஒயிட்டு, இது லெஃப்ட்டு ரைட்டு, சரிங்களா. மஞ்சள் வந்து வீடியோக்காக. இப்போ நான் இதை எடுத்துட்டேன். ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு எனக்கு. அதனால் அதாவது சவுண்டே வரல. அதனால் வந்து நான் ரிச்சிஸ்டில் தேடி கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வந்தேன். அதாவது போட்டு பார்த்துட்டு வர்ற லெவலில் இருந்த சவுண்ட் எஃபெக்ட்டு. நான் காட்டுறேன். இதை ஃபஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பிளாஸ்டிக் குவாலிட்டி பாருங்கள், நல்லா இருக்குது. கவர் பேக்கேஜ், இது ஒரிஜினல் பிராண்டு. ஸோ பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் நான். ஸோ பாருங்கள், ரெட்டு ஒயிட்டு, அதோட மேட்டு ஃபினிஷிங் ரெட்டு செம்மையாக இருக்குது பாருங்கள். ஒயிட் கலர் கிரே கொடுத்துருக்காங்க, சரிங்களா. இந்த ஃபோட்டோ பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு வந்து ரைட்டு, ஒயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு. அந்த ஹெட்ஃபோன் ஜாக்கோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க 3.5 mm. இது இந்த ஸ்டீரியோ இன்புட் வந்து ஆக்சுவல் டிவியில் இருக்கும். ஹெட்ஃபோன் ஜாக்கெலாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். இது மூலமாக வந்து ஒரு சவுண்ட் எஃபெக்ட் வரும். ஸ்டீரியோவாக கனெக்ட் ஆகி உங்களுக்கு வந்து நல்ல அவுட்ஃபிட்க்கு சவுண்ட் எஃபெக்ட் நல்லாயிருக்கும். அண்டு தெளிவான ஒரு சவுண்டுக்கு உங்களுக்கு கேட்கும். மூவி எக்ஸ்பிரஸ் நல்லாயிருக்கும். இதோட டீட்டெயில் பாருங்கள். ஸோ நான் வாங்கின கேபிளில் வந்து இன்னும் நான் கனெக்ட் பண்ணலாம், எப்படிலாம் இருக்குன்னு நான் காட்டுறேன். ஸோ இந்த ஃபோட்டோஸ் பாருங்கள். இதில் வந்து லேப்டாப் யூஸ் பண்ணிக்கலாம், டேபு, அப்புறம் ஃபோனு, அப்புறம் MP3, டிவிடி, ஓல்டு டிவி, ஆம்ப்ளிஃபயர், ரேடியோ பாக்ஸு, சவுண்ட் பாக்ஸு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் கேபிளில் நான் வாங்கின கேபிள் வந்து கொஞ்சம் ஹெவியான மெட்டீரியல் தான். ஸோ ஒர்த்தபிள் நான் கேபிள் சொல்லுவேன், சரிங்களா. இப்போ வந்து வீடியோ காட்டுறேன். ஸோ இந்த கேபிள் குவாலிட்டி சூப்பராக குவாலிட்டியாக இருக்குது நான் சொல்லுவேன் நான். இது வந்து 3 mm ஹெட்ஃபோன் ஜாக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிராண்ட் நேம் எல்லாமே போட்டிருப்பாங்க. பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா ரைஸ் கேபிள்னு போட்டிருக்கு. ஸோ சைனா தான் நினைக்கிறேன். மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அது சொல்கிறாங்க. ஸோ 1930 நினைக்கிறேன். ஸோ மேனுஃபேக்சரிங் உலகம் மூலமாக அவங்க தான் தயாரித்து கொடுக்குறாங்க. ஸோ அமெரிக்கன்ஸ் வந்து இப்போ வந்து கொஞ்சம் லேட்டஸ்ட் குவாலிட்டி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய இது வந்து கோஆக்ஷன்னு சொல்லுவாங்க. கோஆக்ஷன்னா பின்னாடி அது பின்னாது சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆக்ஸ் கேபிள்னு சொல்லுவாங்க. ஸோ பிராண்ட் நேம் பாருங்கள், ரைஸ் கேபிள்ஸ் போட்டிருக்கு. அதாவது ஒரு 1.5 மீட்ரு இருக்குது. பெரிய கேபிள் தான் நான் சொல்லுவேன். ஸோ ஒன்று கேபிள் உங்கள் ரூம் சைஸ் ஏற்ற போல் அங்கே இருக்குது ரிச்சி ஸ்ட்ரீட்டில். நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. நான் எனக்கு 1.5 மீட்ரு போதும். நம்ம பக்கத்துலேயே டிவி இருக்க சொல்லி தான் வாங்கிட்டேன் நான். ஸோ குவாலிட்டி வைஸில் பட்ஜெட் வைஸில் செம்மையாக ஒரு ஒர்த்தான கேபிள் சொல்லுவேன். பழைய கேபிள் எடுத்துட்டேன். இதை போட்டு நான் செக் பண்ண பாருங்கள், வேறு லெவல் சவுண்டு. என்னோடய மாஸ்டர் வால்யூம் வந்து எப்பவுமே ஒரு 5 இல்லை 10 வைப்பேன். இப்போ இதில் போட்டோன்னு பார்த்தீங்கன்னா 5 இல்லை 4 தான் வைக்கிறேன். சவுண்டு ஹெவியாக இருக்கும். ஸோ அதோட மேலே வந்து ஒரிஜினல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஆடியோ வீடியோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதை செக் பண்ணி பாருங்கள். ஒயர் மேலேயுமே சிம்பிள் இருந்தால் நல்ல குவாலிட்டின்னு அர்த்தம். நீங்கள் எந்த கேபிள் வாங்கினாலும் சரி, இதுமாரி லேபிள் போட்டு பிரிண்டிங் ஆகிருந்தால் நல்லாயிருக்கும். ஒயரோட குவாலிட்டி சூப்பராக இருக்கும் சொல்லுவேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரிஜினல் மெட்டல் சொல்லுவேன் நான், சரிங்களா. 300 ரூபாய்க்கு மெட்டல் வருது, பெரிய விஷயம் தான். அதுமாரி டேமேஜ் ஆகாது. ஓல்டு பின்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே இந்த பின்னுக்கு சொருவிக்கும், அது எடுக்க முடியாது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த என்ன சொல்லுவோம், அதை வந்து அடிக்கடி மறந்துடுறோம்பா. அந்த கோட்டிங் பேர் வந்து பித்தளை வந்து நம்மளுக்கு இருக்குது, பழசில் வந்து இருக்காது. இது வந்து 50 ரூபா 60 ரூபா தான் வாங்கினேன். இது வேஸ்ட்டுன்னா சொல்லுவேன். வேஸ்ட்டுனா அப்போதைக்கு எனக்கு நல்லா ஒர்த்தபலாக அந்த பையன் இருந்தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிட்டான். இப்போ அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் வந்து எங்கள் டிவி பின்னாடி இருக்கும், எல்லா டிவிலையும் இருக்கும். அந்த அவுட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆக்ஸ் சொன்னீங்கன்னா அந்த அவுட் எடுத்து பாருங்கள், ஆக்ஷன் போட்டிருக்கோம்.
நீங்கள் இதில் கொடுத்தீங்கன்னா சிக்னல் வந்து ஆம்ப்ளிஃபயருக்கு வந்துடும். நான் தெளிவாக சொல்கிறேன். சரி, HDMI கேபிள் இருந்தாலும் சரி, என்னோடய ஆம்ப்ளிஃபயர் 2.1 5.1 சப்போர்ட் இருக்குது. அதனால் இப்போ வந்து 2.1 கனெக்ட் பண்ணியிருக்கேன். பேக்ஸி கேபிள் எடுத்து நம்ம அது கரெக்டாக பொறுமையாக யூஸ் பண்ணோம். லைட்டாக ஒரு சவுண்டு கேட்கும் டக்குன்னு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் 1 by 1 எடுத்துகிட்டு டிவி வந்து நம்ம அட்டாச் பண்ணுறேன். பக்கத்தில் ஆம்ப் இருக்க சொல்லி ரெட்டு ஒயிட்டு ரெண்டு சிக்னல் தான் வரும், லெஃப்ட்டு ரைட்டு. அப்புறம் ஸ்டீரியோவாக கனெக்ட் ஆகிடும். ஸோ மேலே வந்து டிவின்னு போட்டிருக்கோம், மேலே வந்து ரெட்டு கொடுக்கணும், கீழே வந்து ஒயிட் கலர் கொடுக்கணும். ஸோ கீழே வந்து 5 சேனலுக்கு அவுட்புட்டு நான் அது ஃபியூச்சரில் வாங்குவேன். வாங்கிட்டேன்னா உங்களுக்கு அந்த பாக்ஸு செம்மையாக இருக்கும். டால்பி டீச்சர்ஸ்லாம் சூப்பராக ஒர்க் ஆகும். இது வந்து நம்ம 2.1 இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இதுவே 5.1 ரிசல்ட்டு தான் வருது. சரௌண்டிங் கேட்குது. ஓகே தான். நான் லாஸ்ட்டில் வீடியோ சவுண்ட் டெஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ முழுமையாக பாருங்கள். ஸோ வாங்க டவுன்ஸ் டெஸ்ட்டுக்கு போயிடலாம். ஸோ கூகுளில் போய் செக் பண்ணேன். ஸோ கரெக்டாக தான் நம்ம சொல்லியிருக்கோம்னு செக் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த RCA கேபிள் போட்டிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆடியோ கம்பார்ட்மெண்ட் ஆஃப் அமெரிக்கா. ஸோ அதனால் ஷார்ட்கட்டு பார்த்தீங்கன்னா RCN போட்டிருக்காங்க. இந்த மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா 1930 வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ கரெக்டாக டீட்டெயிலாக நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ பார்த்துக்கோங்க, இதுதான் RCA கேபிளோட ஒரிஜினல் அமெரிக்கா தான். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆடியோ டெஸ்டிங் வீடியோ போடுறேன். ஸோ கண்டிப்பாக ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க. ஸோ ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்ஃபோன் போட்டு பாருங்கள், அதுலேயும் நான் வாய்ஸ் ஒர்க் கொடுத்துருப்பேன். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ் போட்டிருக்கேன் டிவிலேருந்து. ஸோ இது வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 90 வச்சுருக்க டிவியில். ஆனால் மாஸ்டர் வால்யூம் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன். சப்பு, சென்ட்ரு, சரவுண்டு எல்லாம் சென்ட்ரு வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம சவுண்ட் டெஸ்ட்டு வந்து பார்த்துடலாம். மேலே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு, இது சென்ட்ரு, அது ரைட்டு, சரவுண்டு ரைட்டு, சரவுண்டு லெஃப்ட்டு. ஸோ மொத்தத்தில் வந்து நான் நடுவில் நிற்கிறேன். சவுண்ட் எஃபெக்ட்டு எப்படின்னு பாருங்கள். முடிஞ்சால் ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க. ஒரு பெரிய ஹெட்ஃபோனோ நல்லா பேஸ் உள்ள ஹெட்ஃபோனாக போட்டு கேளுங்க. இப்போ சவுண்ட் எஃபெக்ட் பார்க்கலாம். இப்போ வந்து ரெண்டாவது பார்க்கலாம். ரெண்டாவது டால்பி அட்மாஸோட சவுண்ட் எஃபெக்ட்டு. காய்ஸ் மூணாவது பேஸ் எஃபெக்ட் பார்க்க போகிறோம். ஸோ NCS நோ காப்பிரைட் மியூசிக்கு. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். ரிசல்ட் வைஸில் ஒரு பட்ஜெட் ஆம்ப்ளிஃபயர்னால் இதான் நான் சொல்லுவேன். நிறைய பேர் சொல்கிறீங்க கமெண்ட்டில் வேஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க. ஆனால் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டீங்க. அது உள்ளே இருக்கிற பொருளுக்கு அதுக்கேற்ற போல் காஸ்ட்டு. சென்னையில் வேணால் கொஞ்சம் அதிகமாக தான் சொல்லுவேன் மார்ஜின் வச்சு. இருந்தாலும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ சில கடையெல்லாம் நான் செக் பண்ணேன், ரேட் அதிகமாக சொன்னாங்க. உள்ள போர்டு பற்றிலாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ இருந்தாலும் அவங்க குறிப்பிட்ட மார்ஜின் வச்சு கொஞ்சமாக சொல்லுவாங்க, பார்த்தா எக்ஸ்ட்ரா சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச நான் தான் பண்ணியிருக்கேன்னு. ஸோ நிறைய பேர் சொல்கிறீங்க வேஸ்ட்டுன்னு, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது பெஸ்ட்டு. சரிங்களா? இப்போதைக்கு பெஸ்ட் டெஸ்டிங் பார்த்துலாம். 100 வச்சுருக்கேன்.
ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சப்வூஃபர் வந்து மேலே வைக்க வேணாம்னு சொன்னார் ரெடி பண்ண கொடுத்த ஆம்ப் அண்ணா. அவர் என்ன சொல்லிடுறான்னா, எனக்கு வந்து கீழே வச்சுருங்க, கீழே கட்டில் கீழே இல்லை ஒரு மூலையில் வச்சுருங்க, அப்போ தான் சவுண்ட் எஃபெக்ட் நல்லாயிருக்கும். மேலே வச்சுன்னா கண்டிப்பாக கேட்காது. ஸோ அதனால் சொன்னார். ஸோ நான் கீழே வைக்கிறதுக்கு காரணம் உங்களே தெரியும், பூனை இருக்குது. ஸோ அதனால தான் டேமேஜ் பண்ணிச்சு இது. ஸோ அதுக்கு ஏன்னா பேப்பராக மைக்கா ஒட்டி நான் கீழே வச்சுருவேன். ஸோ சவுண்ட் எஃபெக்ட்டு நல்லாயிருக்கும் பேஸு. ஸோ அதனால் சொல்லியிருக்காரு, மேலே வந்து எப்போவுமே பேஸ் எதுவுமே வைக்கக்கூடாது. சப்பு வந்து கீழே தான் இருக்குமா, கிரவுண்ட் ஃப்ளோரில். ஸோ அதனால் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு என்ன டவுட்டாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் விஜய். ஓகே, பாய் பாய்.